வணக்கம் மக்களே. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜி கண்ணனை தேடி போனான் இல்லையா. ஸோ கண்ணன் வந்து அங்கே இல்லை, வெளியூர் போயிட்டு இருந்தான். ஸோ அவன் கைக்கு சிக்கலை, நிறையும் பணமும் வாங்க முடியல. ஒரு பக்கம் வீட்டில் வந்து எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சரவணோட மாமா கதிர், ஸோ இந்த மாதிரி எல்லோரும் தேட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ராஜி அவளோட ஃப்ரெண்டும் 2 பேரும் பஸ்லேருந்து இறங்குறத பார்க்குறாங்க. பஸ்லேருந்து இறங்குறத பார்த்த கதிர் ரொம்பவே கோவப்பட்டாரான். எங்கே போயிருந்த, வீட்டில் இருக்கிறவங்கள நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன், அப்படி இப்படின்னு கண்டமேனிக்க பேசிடுறான். ஸோ அப்படி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, நான் திருச்சிக்கு போயிருந்தேன். திருச்சிக்கு எதுக்கு போயிருந்தேன், கண்ணனை தேடி நகையும் பணம் வாங்கிட்டு வர போனேன் அப்படின்னோடனே கொடுத்துட்டானே அவனை பார்த்ததுன்னு. இல்லை, அவன் இல்லை, எங்கேயோ தலைமறைவாயிட்டான் அப்படின்னு சொல்கிறா. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. போனால் போதே உன்னை எதனா கொலைகளாக பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, அவன் கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டான், நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு திட்டி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். ஸோ அப்படி 2 பேரும் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ராஜோட அப்பா தான் பார்க்குறாங்க. 2 பேரும் எங்கே வெளியே போயிட்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ராஜி வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணும்போது அப்போ தான் வேணாம், நீ வராத, அப்படியே போயிடு, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோவமாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சைக்கிளே சொல்லிடுறான். ஸோ ராஜி கதிரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னே ஒரு பெரிய சவுண்டு போயிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி வந்து கடையில் இருக்கிறவங்க எல்லோரும் இப்படி சொல்லாமல் கொள்ளாமன்ட்டா நான் எதை பார்க்குறது, அக்கௌண்ட்டு பார்க்குறதா, இல்லை செல்ஃபோனில் ஆர்டர் பார்க்குறதா, நான் இல்லை கடையில் எல்லாம் எடுத்து வைக்கிறது பார்க்குறதா, இல்லை முடியல சொல்லுங்கள், நான் ஆள் வச்சு செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கத்துனான். அது அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுமே அப்புறம் ராஜி இன்னும் வீட்டுக்கே வரலன்னு சொல்கிறா. கோமதி எங்கே போயிட்டா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ராஜியும் கதிரும் 2 பேர் உள்ளே வரதை பார்த்துட்டு எங்கே போயிருந்தேன் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா அவங்க மாமா இருக்கும்போது. ஸோ அவங்க மாமா போயிட்டு பின்னாடி அவங்க அத்தைக்கிட்ட அவங்க அத்தை வந்து எங்கே போயிருந்த உண்மையை சொல்லு, நாங்களாம் காணோன்னு எவ்வளோ பார்த்தோம், எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் பஸ்லேருந்து தான் இறங்கி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் உண்மையை சொல்லிடுறான். அவள் திருச்சிக்கு போயிருந்தா கண்ணனை தேடி பணமும் நகையை வாங்குறதுக்குன்னு. அவங்க மீனாவும் கோமதியும் ரொம்ப கோவப்பட்டா, நம்ம ரவுடி ஏற்கனவே நம்ப வச்சு ஏமாற்றணும், உன்னை எதனா அடித்து போட்டு எதனா பண்ணிட்டானே என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு வீட்லேயே அமைதியாக இரு, காலேஜுக்கு வரியா வீட்டுக்கு வந்தியா அது மாதிரி இரு, அப்படின்னா காலேஜுக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடு இது தாங்க. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு இது தான். ஸோ இது போல் தான் நடக்கும். மேலும் இது போல் ப்ரோமோ பார்க்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.